ஹலோ வணக்கம். கிராமத்து பெடிஷ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே நெய் காய்ச்சறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கடையில் வாங்குகிற நெய்யெல்லாம் ஒரிஜினலாங்கிறது தெரியாது. அதனால் நாம் வீட்டுக்கு தேவையானது டெய்லி பால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாலில் இருந்து ஆடை நாம் சேகரிக்கலாம். ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதான ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாங்க. அந்த பாலாடையிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலிருந்து நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கப்பில் இருந்த பாலாடையெல்லாம் பாருங்கள், ஜாரில் ஊற்றிட்டேன். ஜாரில் ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஐஸ் கட்டி போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் பாருங்கள், நல்லா ஐஸ் கட்டி போட்டு தான் இப்போ பாருங்கள், ஐஸ் கட்டி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெண்ணெய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா எதுக்காக ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா, ஜில்லுன்னு இருந்தால் பாத்திரத்தில் ஒட்டாது, அதனால தாங்க. இப்போ ரொம்ப அந்த ஜார் சூடேற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. விட்டு விட்டு ஒரு 2-3 தடவை அடித்தா போதுங்க. பாருங்கள், அதே மாதிரி பெரிய ஜாரில் போட்டு அடுத்தடுத்து போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், மூணு முறை போட்டு அடித்து எடுத்தேங்க. பாலாடை நிறையா இருந்தனால பெரிய ஜார்லேயே 3 தடவை போட்டு அடித்து எடுத்தாச்சுங்க. இந்த வெண்ணெயை நல்லா இப்படி தண்ணியில் போட்டு நல்லா உருட்டிக்கணுங்க. 3 உருண்டையாக உருட்டிக்கணும். பாருங்கள், 2 தடவை அடித்து எடுத்துட்டேன். இன்னும் 3வது தடவை நான் அது போட்டு அடிக்க போகிறேன். பாருங்கள், 3வது தடவை போட்டு அடித்தாச்சு. பாருங்கள், இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் இன்னும் 2 தடவை நல்லா கழுவிக்கணுங்க. கழுவிட்டு காட்டுறேன். வெண்ணெய் பாருங்கள், நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதில் இந்த வெள்ளையாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி கலர் மாறிடுச்சு. நல்லா கழுவி எடுத்துட்டோம். இதை நம்ம நெய் காய்ச்சிக்கலாங்க. இந்த பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம நெய் காய்ச்சிக்கலாங்க. இதுலேயே காய்ச்சலாம், ஆனால் மேலே தெரிக்கும். அந்த அதில் இருக்குல்ல, ஈரத்தன்மை இருக்கும்போது அது மேலே தெரிக்கும், வெடிக்கிற மாதிரி இருக்கும், மேலே தெரிக்கும். இது கொஞ்சம் குண்டா பெருசாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. இது தெரிக்காது. அதனால் இதில் மாற்றி பக்குவமாக காய வச்சுக்கலாங்க. இப்போ முருங்கைக்கீரை ஒரு கத்து எடுத்துருக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை போட்டு நெய் காய்ச்சினோம்னா நெய் மணமாகவும் இருக்கும், நெய் கெட்டும் போகாது. பார்த்தீங்களா, நெய் கொதிச்சிட்ருக்கு. இதெல்லாம் அடங்கின பப்புள்ஸ் எல்லாம் அடங்குச்சுனாவே நெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா பொங்குற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நுரையெல்லாம் அடங்குச்சுனாவே நெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த முருங்கை இலையை போட்டு இறக்கலாங்க. இப்போ அதில் ஈரத்தன்மை இருக்குல்ல மேலேங்க, அது சுண்டுற வரைக்கும் இது நல்லா பப்புள்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அடுப்பு மீடியமில் வச்சுக்கணுங்க. நெய் கருகி போனால் நல்லா. அவ்வளோதாங்க, நெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஆறின முன்னாடி நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு. ரொம்ப காய வச்சிடக்கூடாது. ரொம்ப காய வச்சா ஒரு மாதிரி கலர் மாறிடும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் நல்லா தெளிஞ்சதுன்னா, உங்களுக்கு வீடியோக்காக இப்போவே வடித்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். தெளிஞ்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான காய வைக்கிறது மட்டும் பக்குவமாக அவ்வளோதாங்க. வீட்லேயே காய்ச்சினா மணமணக்கும் நெய் ரெடி. இதே மெத்தேடில் ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.